இங்கே இன்னைக்கு தலைப்பு அவருக்குள் உள்ள பொக்கிஷம். ஆமென். செய்தியை நோட் பண்ணுறதுக்காக டைரி எல்லாம் கொண்டு வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மொபைல்லையே நோட் பேடில் நோட் பண்ணுற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுற பல ஜிபிகளை உள்ளே கொண்ட உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஆகினும் நமக்கு கிடைத்தால் போதுமானது, மறக்காமல் இருந்தால் போதுமானது. இன்றைக்கும் தலைப்பு அவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷம். இயேசுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம். அவருக்குள்ள நிறைய பொக்கிஷங்கள் காணப்படுகிறது. அதில் சிறப்பான சில பொக்கிஷங்கள் என்னன்னா, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம், அறிவு, விஸ்டம் அண்ட் நாலேஜ். இன்னைக்கு உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் ஞானவான்களை உலகம் கனப்படுத்தும், அறிவுள்ளவர்களை கனப்படுத்தும். யாராச்சும் ஞானம் இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்களாம் அவங்கள மதிப்பாங்களா? கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், என் தலையை உயர்த்துவார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எதை வச்சு அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஞானமும் அறிவும் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் கனப்படுத்தப்படுகிறவர்களாக இருப்போம், இந்த உலகத்தில் நாம் உயர்த்தப்படுகிறவர்களாக இருப்போம். ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்கன்னா அவங்க உயர்த்தப்படுவாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க ஒரு மூலையில் தான் ஒதுக்கப்படுவார்கள். ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கவங்க சொல்லுவாங்களே, அவனுக்கு ஒரு 4 விஷயம் தெரியும், அவன்கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனை கேளு அப்படின்வாங்க. அது நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக வரலாம், படிப்பின் வாயிலாக வரலாம், வேதத்தின் வாயிலாக வரலாம், தேவன் நம்மோடு பேசி நடத்துகிற விதத்திலும் வரலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ஞானம், இந்த அறிவு என்பவைகள் வேண்டும். இது இருந்தால் தான் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். எதுவுமே இல்லாத மூடனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த காரியங்கள்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவன் உயர்த்தப்படுகிறான். ஒரு வசனம் நீதிமொழியில் இருக்கு, பேசாமல் இருந்தால் மூடவனும் எப்படி இருப்பானா? ஞானவான் என்று எண்ணப்படுவானா. நிறைய பேர் இடையில பேசி பேசி தான், ஓ இது டம்மி பீஸ் போல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே என்ன ஆயிடுது, ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நம்ம மதிக்கப்பட வேண்டும் என்றால் ஞானமும் அறிவும் தேவை. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், படிப்பு, அதில் வருகிற ஞானம், அதில் கொடுக்கப்படுகிற அனுபவங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த போவது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய படிச்சிருக்காங்க, டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ரெஸ்பெக்டட் பிளேஸில் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறாமல் ஞானமும் அறிவும் உதவாது. அந்த இடத்துல ஞானமே இல்லை. நல்லா படிச்சிருப்பான், அவனுடைய ஆட்டிடியூட் பார்த்தோன்னா நாய் குணமாக இருக்கும், எரிச்சல் அடைவான். அவனை அவனா மதிப்பானா? பட் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னா அவன்கிட்ட போய் அவனா ஆலோசனை கேட்பானா? கிடையவே கிடையாது. ஆனால் ஞானம் உள்ளவன் எப்படி இருப்பான்னா, தகுந்த உத்தரவு கொடுப்பான், தகுந்த நேரத்தில் சரியான வார்த்தையை சொல்லுவான். அவுட் ஆஃப் டாபிக் எப்பவுமே பேச மாட்டாங்க. நமக்கு தேவை ஏதோ அதுதான் பேசுவாங்க. இதுதான் ஞானம் உள்ளவர்கள். இப்போ இந்த ஞானமும் அறிவும் எந்த புக்கில் கிடைக்குது, எந்த டிக்ஷனரியில் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்குதுன்னா எங்கேயுமே இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடையாது. இப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் எங்கே இருக்குன்னா அவருக்குள் இருந்து வருகிற பொக்கிஷங்கள். இது அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். நேற்று நம்ம காரில் வரும்போது ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம்ல, பாஸ்டர் பென்ஸ் அவர்களை பற்றி. அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவருடைய ஞானத்தினால, அவருடைய அறிவினாலே அவங்களை நிரப்புகிறார். இதுலேருந்து நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் உள்ள படிப்பு. அதுக்காக படிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது, படிக்கணும், கம்பல்சரி படிக்கணும், புக்கு படிக்கணும். அதுலேருந்து நமக்கு நிறைய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார், கற்றுக்கொள்ள முடியும். உடனே பாஸ்டர் சொல்லிட்டார் படிக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் இருக்கும், அதெல்லாம் கூடாது. படிக்கணும், பாட புத்தகங்களை படிக்கணும். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு துதி பலிகளை செலுத்தும் போது தேவனிடத்திலிருந்து ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 2:6.
ஆமென். நம்ம கொலோசியர் 2:3 பார்த்தோம் இல்லையா? 2 காரியங்கள், ஞானம், அறிவு. இந்த 2 காரியத்தில் அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, யார் ஞானத்தை தர்றாருன்னா கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு அறிவும் புத்தியும் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் படிப்போம்னா நாம் ஞானவான்களாய் மாறுவோம். ஞானவான்களாய் மாறும் பொழுது அறிவும் புத்தியும் நமக்குள்ளே இருக்கும். அவருடைய வார்த்தையில் அறிவும் புத்தியும் இருக்கும் சொல்லப்படும். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ நம்மளும் அறிவும் புத்தியும் உள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் நம்மோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம ஜெயிக்கிறோன்னா பொறாமையினால் அல்ல, சூழ்ச்சிகளால் அல்ல, திறமையினால் ஜெயிக்கணும்னா கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்யணும். ஆமென். நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா அவனை மடங்கடிச்சிட்டு அவனை வீழ்த்திட்டு இவங்க ஜெயிக்கணுன்றது சுயநலத்திற்காக, செல்ஃபிஷ்காக ஓடிக்கொண்டிருக்கிற நபர்கள். இன்னொருத்தனை அழிச்சிட்டு ஜெயிக்கிறது அப்படி கிடையாது. இன்னொருத்தனை உருவாக்கிட்டு ஜெயிக்கணும். இன்னொருத்தனையும் நம்ம கூட அழைச்சிட்டு போய் ஜெயிக்க வைக்கணும். அல்லேலூயா. தட் இஸ் த லீடர்ஷிப். உன்னோடு இருக்கிறவங்களையும் நீ அழைச்சிட்டு போ. அவங்களுடைய குற்றமை, அவங்களுடைய குறைகளை சரிப்படுத்தி அவங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். ஆமென். அப்போ அவங்களையும் நீ ஜெயிக்க வைக்கிறனா நீ தான் தலைவனாக இருப்பாய். அப்போ நமக்கு ஞானம் தேவை, அறிவு தேவை. அப்போ அந்த அறிவு, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு தேவன் அறிவை கொடுக்கிறார். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுப்பார். படித்தவங்க கிட்ட இருமாப்பு தான் இருக்கும். அறிவு நிறைய இருந்துச்சுன்னா இருமாப்புன்னு வேதம் சொல்லுது. நம்ம நிறைய டிகிரி பேருக்கு பின்னாடி நிறைய இனிஷியல் போட்டு நிறைய பேர் இப்போ இருக்காங்க. எத்தனையோ எம்ஏ, எம்பில், எம்ஹெச்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க. இன்னும் என்லெஸ் 60 வயசுலேயே இன்னும் படிக்கிறாங்க. தீசிஸ் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் பப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பண்ணுறாங்க. அவங்க பேர் 10 எழுத்துனா படித்த காரியங்களோட பார்த்தீங்கன்னா 20-30ன்னு போட்டுட்டு போவாங்க. ஒரு அம்மாலாம் வந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய தீசிஸ் இது பண்ணுறதுக்காக வந்தாங்க எக்ஸ்டர்னலாக. அந்த அம்மா பேர் ஒரு 4 வார்த்தை தான், ஏதோ ஒரு பேர் ஷக்கிலான்னு சொல்லி வரும். அந்த அம்மா பேர் ஷக்கிலா. ஒரு 6 வார்த்தை. ஆனால் அவங்க படித்தது பார்த்திங்கன்னா 2 வரைக்கும் போட்டுட்ருக்காங்க. எம்ஏ, எம்ஃபில், எம்ஹெச்டி, பிஹெச்டி ஏதோ போட்டுட்டு 2 வரி வருது. பேர் சின்னதாக முடிஞ்சிச்சு. இப்படி நிறைய டிகிரி ஹோல்டர் படிச்சுட்டாங்க அப்படின்றதால அவங்க ஞானவான்களாக ஆக முடியாது. தே ஹாவ் த நாலேஜபிள் பர்சன். ஆனால் அவங்க ஞானவான்களே மாற முடியாது. ஆனால் ஞானவான்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிறது. கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். இன்றைக்கி அந்த ஞானம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். என் வாழ்க்கை இன்னும் இப்படியே இருக்கே அப்படின்னா கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்க, கர்த்தரிடத்தில் அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. இதில் வேதத்தில் நிறைய பேர் அப்படி மாறினவங்களையும் நாம் பார்ப்போம். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:10. ஹல்லேலூயா. இந்த ஞானமும் அறிவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அங்கே என்ன வாசிச்சோம்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அப்படின்னு வாசிச்சோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அங்கே அவர் வார்த்தையிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்பதை வாசித்தோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தரின் அறிவே அறிவு. நாம் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நமக்கு அறிவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஞானவான்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிற முதல் குவாலிஃபிகேஷன். நீ விஸ்டம் பர்சனாக மாறணும்னா, நீ ஞானம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் நீ எந்த டிகிரியும் எந்த யூனிவர்சிட்டிலையும் போயிட்டு படித்தாலாம் ஆகாது. கர்த்தருக்கு பயப்பட்டனா ஞானவனாய் மாறிடு. ஞானம் என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் செய்கிற செயலை பர்ஃபெக்டாக செய்ய வைக்கும். நம்முடைய வேலையில் ஒரு பர்ஃபெக்ஷனை நம்ம பண்ண முடியும். நம்ம கையிட்டு செய்கிறத ஆசீர்வதிப்பார். நம்ம யோசிக்கிறத யோசனையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை அது ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நமக்கு முடிவுகள் எடுக்க வைக்கும். இதுதான் ஞானத்துடைய வேலை. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுகிற நபராய் நம்மை வைக்கும். இதுதான் ஞானம். இந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படும் போது வருது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். அப்போது அவனோடு இருந்தது, யோசேப்போடு இருந்தது அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தாலும் வேதம் சொல்லுது.
அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அதே போல் தாவீதோடு இருந்தாராம் கர்த்தர். தாவீதோடு அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1:3 நான் வாசிப்போம் இல்லையா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஞானத்தை வெறுக்கிறாங்க நிறைய பேர். ஞானமாக இல்லை, முட்டாள்தனமாக இருப்பாங்க. முட்டாள்தனமாக இருந்து முட்டாளான காரியங்கள் தான் செய்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, அறிவில்லாமல் போயிடுறாங்க. மாட்டின பிறகு தான் ஐயோ பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்னைக்கு ஞானம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் தேவை. வசனம் அதான் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 19, நீதிமொழிகள் 19:25. ஹல்லேலூயா. புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். ஒரு கடிந்து கொள்ளுதல்ல, எச்சரித்தல்ல நமக்கு புத்தி வருகிறது, அதாவது அறிவு வருகிறது. புத்திமதிகளை அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் புத்திமானாய் இருக்கிறானா, அவன் அறிவுள்ளவனாய் மாறுவான்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அந்த கடிந்து கொள்ளுகிறது ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு யாருக்கும் மனசு இல்லை. எவனும் என்னை அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது வார்த்தை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. என்னது, இஃப் யூ ஜட்ஜ் மீ பிஃபோர் யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப். நீ என்னை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி உன்னையே நீ தீர்மானிச்சுக்க முதல்ல, நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு. அதனால் யாரும் எவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட்டில் இருக்காங்க. பட் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கடிந்து கொள். தவறு செய்கிறானா கடிந்து கொள். இன்றைக்கி ஒரு மேய்ப்பனுடைய வேலை, ஒரு போதகனுடைய வேலை கடிந்து கொள்வது தான். சரியான பாதையில் போகிறதுக்காக கடிந்து கொள்ளணும். இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. இல்லை எல்லாரும் போகிற போக்குலேயே நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியாது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன் புத்தி அடைவான், அறிவடைவான். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுகிறதை வெறுக்கிறவன் நாசம் அடைவான். இன்றைக்கி அது கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு வார்ன் பண்ணுறோன்னா அந்த வார்னிங் எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன், நான் வார்ன் பண்ணுறேன்னா அது நானாக சொந்தத்தில் வார்ன் பண்ணல, என்னுடைய வார்த்தை அல்ல, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை, ஆவியானவருடைய பாரம் நான் வார்ன் பண்ணுறது. இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்க்காதவங்க என்னையை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா, நீ என்னையை ஸ்கிப் பண்ணல, ஆவியானவரை ஸ்கிப் பண்ணுற. நீங்கள் சபையிலேருந்து புறப்படுகிற வார்த்தையை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா நீ இந்த போதகரையோ இந்த ஊழியக்காரனையோ ஸ்கிப் பண்ணலை, தேவனை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வாரமாக நான் காலையில் ஃபோன் அடிச்சிடுவேன். எல்லாருக்குமே ஒரு ஃபோன் அடிப்பேன் மார்னிங். நிறைய பேர் எடுப்பாங்க, நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. காலையில் தூங்குறீங்க, நல்லது தான். ஆனால் ஆராதனைக்கு முன்பதாக எல்லாருக்கும் நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை. முக்கியமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய தொலைபேசியிலேருந்து கண்டிப்பான முறையில் கால் வந்துடும், ஒரு நினைவூட்டல். அது பார்த்துட்டு சில நேரங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஐயோ அண்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இங்கே யாரும் இல்லை, இப்போ வரல, சில ஸ்கிப் பண்ணுறாங்க. அது நானாக அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிற அழைப்பு. சபைக்கு வரும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார், புத்தி அடையும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சில நேரங்கள் நான் கடிந்து கொள்வேன், ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்க்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நஷ்டப்படுத்துவீர்கள். அது நீங்களே நஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஆனால் செவி சாய்க்கிறவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் தர்றார். அந்த ஞானமும் அறிவும் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு, அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா. அந்த ஞானம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை செய்வோம். விசித்திரமான காரியங்களை, யோசிக்க முடியாத காரியங்கள் நம்மளால் செய்து முடிக்க முடியும். வேதத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 31 அதிகாரம், யாத்திராகமம் 31 முதல் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 2ஆம் வசனம், நான் யூதேயாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசேலையை பேர் சொல்லி அழைத்து. இங்கே பாருங்க, இவர் பேர் பெசலேயேல். சொல்லுங்க, பெசலேயேல். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், இந்த பெசலேயேல் ஊரினுடைய குமாரனாக இருந்தான். அப்பா பேர் என்னது? ஊர். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? ஊர் தான். ஆமாம்,
ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஊரினுடைய குமாரன் பேர் வந்து பெசலெயேல். இந்த பெசலெயேல் என்ன பண்ணார் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. அந்த பெசலெயேலை கர்த்தர் தேவ ஆவியினால் நிரப்புகிறார். தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது அவனுக்கு என்ன வருதுன்னா, அவன் இதெல்லாம் செய்கிறதுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாச்சான். சொல்லுங்க, ஞானம், புத்தி, அறிவு. ஆமாம், இந்த ஞானம், புத்தி, அறிவை தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது அவன் பெற்றானான். அது எதுக்கு யூஸ் ஆச்சு தெரியுமா? சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு அந்த நாட்களில் இன்னோவேட்டிவாக, க்ரியேட்டிவிட்டியாக அவர் செய்கிறதுக்கு அவர் ஆர்கிடெக்சராக அந்த நாட்களில் இருந்திருக்கிறார். டிசைன் ஆர்கிடெக்சர். அவர் பேர் என்னது? பெசலெயேல். இந்த பெசலெயேலுக்கு கர்த்தர் சிறந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக இருக்கிற காரியங்களை என்றைக்குமே செய்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி யோசித்து செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஞானத்தை கேளுங்க. கர்த்தர் தேவ ஆவியினால் உங்களை நிரப்புவார். அப்பொழுது இந்த ஞானம், அறிவு, புத்தி பெசலெயேலை நிரப்பினது போல உங்களையும் நிரப்பும். நீங்களும் வினோதமான வேலைகளை யோசித்து செய்வீர்கள். விசித்திரமான வேலைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எப்பவுமே செய்கிற அந்த படி இல்லாமல் மாற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வித்தியாசமாக யோசிப்பீங்க, க்ரியேட்டிவிட்டியாக யோசிப்பீங்க, இன்னோவேட்டிவாக யோசிப்பீங்க, அட்வான்ஸாக யோசிப்பீங்க. மற்றவங்களுக்கு அந்த யோசனை தோன்றி இருக்காது, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். ஆமாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இப்படி தான் கொடுப்பார். எப்பவுமே போயிட்டு அந்த ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டு இருந்தானா, சாதாரணமான நிலைமையில் போயிட்டு இருந்தானா நமக்கு வளர்ச்சி இருக்காது. அந்த சாதாரணமான நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது அது உயர்ந்த நிலைமைக்கு போகிறது. அன்றைக்கி பெசலெயேலை கர்த்தர் தேவ ஆவியினால் நிரப்பினதுனால அவன் ஞானம், அறிவு, புத்தி இவைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற வேலைகளை செய்தான். ஹல்லேலூயா. அவன் தொடர்ந்து வாசிப்போமா? 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டுகளையும். ஒரு நிமிஷம். இவன் என்னென்ன வேலைகளை அங்கே செய்திருப்பான்? பெசலெயேலுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்ன அப்படின்றதான் இந்த லிஸ்ட்டு. எத்தனை இருக்குன்னு அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 7ஆம் வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். 7லேருந்து வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை 1, சாட்சி பெட்டியை 2, அதன் மேல் உள்ள கிருபாசனத்தை 3, கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டுகளையும் 4, மேஜையையும் 5, அதன் பனிமூட்டுகளையும் 6, சுத்தமான குத்து விளக்கையும் 7, அதன் சகல கருவிகளையும் 8, தூப பீடத்தையும் 9, தகன பீடத்தையும் 10, அதன் சகல பனிமூட்டுகளையும் 11, தொட்டியையும் 12, அதன் பதார்த்தத்தையும் 13, ஆராதனை வஸ்திரங்களையும் 14, ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசிரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் 15, அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் 16, அபிஷேக தலத்தையும் 17, பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் 18. நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். ஆமென். எத்தனை அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு? 18 அசைன்மெண்ட்டு பெசலெயேலுக்கு. அந்த 18 அசைன்மெண்ட்டை அவன் பக்காவாக செய்து முடிக்கிறான். அது நமக்கு மனப்பாடமாக சொல்கிறது கூட முடியலைல்ல. 18 அந்த காரியங்களையும் செய்கிறது. ஆரோன் தேவனுடைய சமூகத்தில் ஆசாரியன் இருக்க ஆரோனுடைய வஸ்திரத்தையும் அவன் ரெடி பண்ணணும், அவன் பிள்ளைகளுடைய வஸ்திரத்தையும் ரெடி பண்ணணும். அது இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் ரெடி பண்ணணும். இப்படி கிருபாசனம், கூடாரத்தில் சகல பனிமுட்டுகள், சாட்சி பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தை இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பாப்பா சொல்லும் போதே நமக்கு டயர்ட் ஆகுதா? சில நேரத்தில் நம்முடைய வேலை பளுவில்
அழுத்தங்களில், குடும்ப பொறுப்புகளில் நிறைய பாரம் நம்ம மேலே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய வேலை நம்மக்கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பொறுப்புகள், ஐயோ இவ்வளோவா மலைச்சு போய் நிற்போம். இவ்வளோ காரியங்கள் நான் செய்யணுமா, அதுவும் தொடர்ந்து செய்யணுமா, யோசிக்கும் போதே என்ன ஆகுது, நான் டயர்ட் ஆகுது. அதை யோசிச்சு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணும்போதே டயர்ட் ஆகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனை நோக்கி பாருங்க. அவர் தேவ ஆவியினால் உங்களை நிரப்பி அவர் ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஞானம் உங்களை என்ன பண்ணனா, சகலவித வேலையை யூகித்து செய்கிறதற்கு, எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எது செகண்டு செய்யணும், எது இம்பார்ட்டன்ட், எது ப்ரையாரிட்டி அப்படின்றதெல்லாம் தேவன் உங்களை வெளிப்படுத்துவார். அதுக்கான டைம் டியூரேஷன்லாம் இதுக்குள்ளே செய்து முடிப்பதற்கு தேவன் பலத்தை கொடுப்பார். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சோர்வாக இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரையாக இருக்கும், என்னத்தெல்லாம் செய்ய அப்படின்ட்டு ஒரு அப்படியே போய் படுத்துட்டா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி படுத்தாலும் நாள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், வேஸ்ட்டாக போன மாதிரி. இன்னொரு பக்கம் என்ன ஆகும், மைண்டு நாளெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, நேரெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனஸ். இந்த ட்ரைனஸ் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அவர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார், அறிவினால் நிரப்புவார், புத்தியினால் நிரப்புவார். சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கு தேவையான எல்லா பலத்தையும் அந்த தேவ ஆவியானவங்களை நிரப்புவார். அல்லேலூயா. பெசலேலுக்கு அந்த ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அதே ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். ஞானமும் புத்தியும் அவருக்குள் அந்த பொக்கிஷங்கள் இருக்குது. நீங்கள் அவரிடத்துல கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தருவார். வேலைகளை சரியாய் ஒழுங்குபடுத்தி செய்வதற்கு ஒரு மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆஃபீஸுக்கு ISO சர்டிஃபிகேட் ஆடிட்டிங் வரும்போது அவங்க கேட்குற முதல் டாக்குமெண்ட் என்னென்னா மாஸ்டர் லிஸ்ட்டு தான். மாஸ்டர் லிஸ்ட்னால் நான் அட்டவணை ஞாபகம் வச்சுக்கோ, இண்டெக்ஸ், நான் என்னென்ன வேலையை செய்ய போகிறேனோ அதோட இண்டெக்ஸ், இந்த வேலை இந்த வேலை அடுத்த இந்த வேலை அப்படின்னு சொல்லி அவங்களோட பிஸ்னஸ் கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் எது, நிறைய ஒர்க்லோடு இருக்கிறவங்கள சொல்கிறேன், செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள், கடைசியாக செய்யக்கூடிய பொறுமையான வேலைகள் பிரிச்சிருங்க. இதுக்கு காலக்கெடு வைங்க, இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு சொல்லி. இப்படி நம்ம காலக்கெடு வைத்து ஒவ்வொரு வேலையை முடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு எத்தனை வேலை கொடுத்தாலும் சரி அதை சரியாய் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு அந்த நேரத்திற்கு அந்த வேலையை செய்து முடிக்கிறேன். அதனால தான் என்னால் இந்த பொறுப்புகள்லாம் செய்யறதுக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். ஆவியான பலத்தினால் நிரப்புறார். இந்த வேலை இந்த டைம் செய்யணுன்ட்டு, இந்த வேலை அடுத்து இது முடித்த உடனே அடுத்த வேலை இதான் சொல்லி செய்ய தெரியணும். நிறைய பேர் வேலை செய்வாங்க, எப்படி செய்வாங்க தெரியுமா, சொன்ன வேலையை செய்வாங்க, செஞ்சுட்டு நிறுத்துருவாங்க, அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது, அப்படியே கம்முன்னு நிற்பாங்க, யோசிப்பாங்க, அவங்களுக்கு யோசனையே வராது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோமே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த ஊர்லேயே எல்லா ஒரு ஹோட்டல்னால் பரவாயில்ல, எல்லா ஹோட்டலும் எப்படி இருக்குது, அப்படி தான் இருக்குது. கேட்டால் 4 பேர் லீவு, அந்த ஹோட்டல்லையும் சொல்கிறேன் 4 பேர் லீவுன்னு. சரி, லீவ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் அந்த முதலாளிக்கு இவங்க ஒரு பக்கபலமாய் நின்று அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வேலை செய்கிற நபருக்கு ஊதியத்தை கூட கொடுத்துருப்பார். நான் கஸ்டமரை நல்லபடியாக கவனித்தார் அப்படின்னு சொல்லி. இருக்கிற 4 டேபிள் தான், 4 டேபிள் கவனிக்கிறதுக்கு அவரால் முடியலைன்னா அவர் எப்படி வாழ்க்கையில் உயர்வார்? அதை தான் நேற்று நான் பார்த்தேன். பசி ஒரு பக்கம் எல்லாருக்கும் விட்டால் அவனுடைய குறவலையை கடிச்சிடுற அளவுக்கு எல்லாருக்கும் பசி இருக்குது. பக்கத்து டேபிளுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணு. பவித்ராஸ்ட சொல்கிறாங்க, நமக்கு பின்னாடி வந்தாங்க, அவனுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்துல நான் கவனித்த காரியங்கள், எவ்வளோ ஸ்லோவாக வேலை பார்க்குறாங்க. அந்த இலை போடுற அம்மா எவ்வளோ ஸ்லோவாக வந்து ஆடி அசைஞ்சு, அதுக்குள்ளே ஏமா லேட் அப்படின்னா, சும்மா கத்தாத, எவ்வளோ வேலை பார்க்குறது. அந்த அம்மாவும் வேலை முடிக்கணும்னு அவங்களுக்கு தோணலை, கடமைக்கு வேலை பார்க்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நிறைய வேலை இருக்குது, இன்னொருத்த வேலை அவன் லீவு போட்டான், அவன் வேலையை நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம அசைன்மெண்ட் கரெக்டாக நம்ம இண்டெக்ஸ் பேஜ் ரெடி பண்ணணும், நம்ம டிசைன் பண்ணணும், மைண்ட்லேயே ஓடணும், இந்த வேலை முடிக்கணும், இந்த வேலை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இது முடித்த உடனே அடுத்த வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி அடுத்த பொறுப்பை செய்யணும். அப்பாடா ஒரு 3 நாள் மீட்டிங் போயிட்டு வந்தாச்சு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம். அப்படி கிடையாது. இன்றைக்கி அடுத்த ஆராதனை ரெடி பண்ணணும். நேற்று நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி 1 மணிக்கு எல்லாம் முடித்து செட்டப் எல்லாம் பண்ணி மைக்கெல்லாம் போட்டு செக் பண்ணி ஒரு பாட்டும் பாடிட்டு நைட்டு 1 மணிக்கு ஒரு சின்ன ஆராதனையை இப்போ நடத்திட்டு போயிட்டாச்சு. காலையில் வந்து ஆராதனை பண்ணியாச்சு, சாயந்தரம் ஆராதனை நடத்துவோம். இது முடிச்ச அப்புறம் நாளைக்கு இன்னொரு பிளான், இது ஒரு வாரம் ஓடும். இது முடித்தோன்னா அடுத்த வாரம் ரெஸ்ட்டாக இல்லை அடுத்து இன்னொரு பிளான் இருக்குது, இப்போயே பிளான் பண்ணிட்டேன், இன்னொரு 2-3 வாரத்துக்கு பிளான் இருக்குது.
பாஸ்டர் பார்த்து முறைக்கிறாங்க. எப்போ தான் பிளான் இல்லாமல் இருக்குது? நம்ம வாழ்க்கையில் அடுத்து டாஸ்க் வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலையும் அடுத்து டாஸ்க் வைக்கணும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு எனக்கு எங்கேஜ்டாக இருக்க மாதிரி உங்கள் வாழ்க்கையை பிஸியாக்கணும்னா அப்படியே நோண்டிட்டு டைம் போகிறதில்ல. யூஸ்ஃபுல்லான காரியங்கள், இந்த நேரத்தை இதுக்கு ஒதுக்குவேன். நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு தீர்மானத்தோடு நேற்று கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஆவி அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்ம அதை பிஸி ஆக்கணும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கெடியூலை பிஸி ஆக்குங்க. நிறைய வேலை மறுபடியும் வேலையை இந்த நார்மல் ஆக்டிவிட்டீஸில் வரும்போது எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மலை போல் இருக்கிற அந்த வேலையை பார்த்து அசந்து போயிடாதீங்க. ஒழுங்குபடுத்துங்க, காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. இதெல்லாம் இந்த டைம் செய்வேன், இதெல்லாம் இந்த டைம் செய்ய மாட்டேன், இதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஒதுக்குவேன், மித்த வேலை நாளைக்கு தான் பார்ப்பேன். அதுக்குன்னு டைம் ஷெட்யூல் பண்ணிங்கன்னா உங்களால் தாராளமாக செய்ய முடியும். தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தை எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது மேபி டிஃப்ரெண்ட். இந்த நேரம் என்னால் கொடுக்க முடியும், இந்த நேரம் என்னால் கொடுக்க முடியும் சொல்லி உங்கள் மனசில் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துங்க. இந்த நேரம் கர்த்தருக்குரிய நேரம் சொல்லி அந்த நேரம் கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை விசேஷ ஞானத்தினால் நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில் அறிவும் புத்தியும் வரும். உங்கள் குடும்பத்தில் ஒரு செழிப்பு வரும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எதிர்காலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஞானத்தில் சிறந்து வருவீங்க, தாளத்தில் சிறந்து வருவீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம் நம்முடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக வச்சு சேர்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், மியூசிக் பழகுங்க. எனக்கு நேரமே இல்லை, எங்கே நான் பழகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றும் பழகிட்டுலாம் வரல, சும்மா போடுவேன், ஏதோ கொஞ்சம் போடுவேன், அவ்வளோதான். இதுவும் இப்போ தான் நம்ம சபை ஆரம்பத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி போட்டுருக்கோம். 1 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வருது. ஆமென். நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஈடுபடுத்த வேண்டும், அதில் இன்வால்வ் ஆகணும். நம்மளாக போயிட்டு அதுவாக ஆகாது, புஷ் பண்ணி தள்ளணும் நம்மை. ஏன்னா மாம்சம் ரெஸ்ட் எடுக்க தான் பார்க்கணும். ஆனால் ஆவி என்ன பண்ணோம்? புஷ் பண்ணோம். பண்ணு காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணணும், புஷ் பண்ணோம். நம்ம அந்த ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சோன்னா மாம்சத்தை ஜெயிச்சிடலாம். மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா ஆவி அவிழ்த்து போட்டுருவோம். கவனமாக இருங்க. உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை வேண்டும் என்றால் தேவனுக்கு காத்திருந்து அவருடைய பாதத்தில் நீங்கள் செபித்தீர்களாம் கிடைச்சிடும். ஞானத்தில் நிரப்பொரு. நீங்கள் 4 பேருக்கு உபதேசம் பண்ணுவீங்க. வேதத்தில் பெசலியல் அப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. எவ்வளோ வேலை, 18 அசைன்மெண்ட் அவர் முடித்தார் இல்லையா? ஆமென். நல்லா தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டில் வேலை போனோம்னா ஸ்கில்ஸ் டெவலப் இருக்கணும். ஒரு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணோன்னா யார் ஸ்கில்ஸாக இருக்காங்களோ அவனை தானே சூஸ் பண்ணுவாங்க. இதே தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும். இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை பார்ப்பதற்கு அறிவும் திறமையும் வேணும், ஞானம் வேண்டும், டெக்னாலஜிஸ் தெரியணும். இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் வளராமல் இருக்கிறது காரணம் பாஸ்டர்ஸுக்கு டெக்னாலஜி தெரியல. பாவம், படிக்காமல் இருக்காங்க. ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறாங்க, கற்றுக்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. முதல்ல இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வரும்போது யாருக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. இன்றைக்கி படிக்காதவங்க கூட வாட்ஸ்அப் பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான். எப்படி வந்துச்சு? பழகிறது தான், நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு தான். உங்களுடைய ஊழியத்தில் டெக்னாலஜி ஆட் பண்ணுங்கள். டெக்னாலஜி இஸ் குட், இது நல்லது. இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளம். ஆனால் அது நெகட்டிவாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டெக்னாலஜி, இந்த ஏஐ எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நம்ம போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணுறோம். முந்தையெல்லாம் உட்காந்து மணிக்கணக்காக ரெடி பண்ணுவேன். இப்போ ஜிமினி வந்துருச்சு. அந்த ஜிமினியில் மேட்ரு கொடுத்தோன்னா கொஞ்ச நேரத்தில் போஸ்டர் கிரியேட் ஆகிடுது. டெக்னாலஜி கற்றுக்குங்க. அப்டேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். இன்னும் வரக்கூடிய நாட்கள் டெக்னாலஜி பயங்கரமாக இருக்கும். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஈடு கொடுக்குறவர்களாக இருக்கணும்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க ஒரே வார்த்தை சொல்லலாம், உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்னரு அப்படின்ட்டு வாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஞானத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன டெக்னாலஜி வந்தால் நம்ம கற்றுக்கணும். தேவன் இதெல்லாம் எனக்கு புரியலைங்க, இதெல்லாம் எனக்கு வராது, இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் நன்னவோ நோண்டுது அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். கர்த்தர் நமக்கு ஞானத்தை, புத்தியும், அறிவையும் கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஃபோட்டோஷாப்பே தெரியாது எனக்கு. ஃபோட்டோஷாப் உட்கார்ந்தேன் 1 வாரம். இன்னும் நான் இருக்குன்னு நோண்டி பார்த்து அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் பழகிட்டேன். டேலியே தெரியாது.
டேலியில் தான் எல்லா அக்கௌண்ட்ஸ் வேணும்ட்டாங்க. உடனே ஒரு வாரம் உட்கார்ந்தேன், டேலி பழகிட்டேன். கர்த்தர் ஞானம் கொடுக்குறார், நம்ம உட்காரணும், தேவனை நம்பி உட்காரணும். அல்லேலூயா. அக்கௌண்ட்ஸே வராது. எனக்கு இப்போ ஒரு 10 நம்பர் போட சொன்னால் 10ல் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ்டேக்காக போடுவேன். இதுதான் என்னோடது. இதனால தான் மேக்ஸே வேணான்னு சொல்லி மெடிக்கல் லைனில் வந்தது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது. 10 நம்பர் செல்ஃபோன் நம்பர் அடித்தா கண்டிப்பாக ஒரு நம்பர் தப்பு அடிப்பேன். இது என்னோடய டிஃபால்ட்டாக இருக்க ஒரு ஹேபிட். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? சாய் கிருஷ்ணாவில் டெய்லி அக்கௌண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் போயிட்டு வரும்போது டெய்லி அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணுறது தான். ஒரு கடையில் 81 ஒருத்தர் 1001 கொடுத்துருப்பான், இன்னொருத்தர் 505 கொடுத்துருப்பான். இப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். எனக்கு நம்பரில் தான் பிரச்சனை, ஆனால் ஆண்டவர் அந்த பொசிஷனை கொடுக்குறாரு. அப்போ அது ஒரு 6 மாதம். சில நாள் கொஞ்சம் தப்பாக அடித்தேன், ஆனால் ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். அப்புறம் நம்பர்ஸ் அடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே டிஃபால்ட்டாக பழகிடுச்சு. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அன்றைக்கி அந்த சாய் கிருஷ்ணாவில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்கள், அக்கௌண்ட்ஸும் டேலி இன்றைக்கி எனக்கு யூஸ் ஆகுது. ஆடிட்டர் சொன்னாங்க, இந்த ஆஃபீஸ் கட்டுறது பேங்க் லோன் போகிறேன், பேங்க் லோனில் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டு, டிஎஸ்சிஆர் ரிப்போர்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் வார்த்தை சொல்ல, இதெல்லாம் எனக்கு கேள்வியே பட்டதில்லை. ஜெபம் பண்ணுறேன். முதல் முறை ஆடிட்டரோட ஹெல்ப்பில் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். அவருக்கு சம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாச்சு. அடுத்து ஒரு லோன் போகிறேன். போகும்போது இதே ரிப்போர்ட் திரும்ப கொடுக்கணும், எனக்கு தெரியும் இதெல்லாம் கேட்பாங்கன்ட்டு. இந்த டைம் நானே ரெடி பண்ணலாமா அப்படின்னு. ஆடிட்டர் சைன் இருக்காது அப்படின்னு. பரவாயில்ல, ஒன்றால் முடியுமா அப்படின்னு பேங்க்கில் சொன்னாங்க. ஏதோ ட்ரை பண்ணேன் சொல்லிட்டு ஒரு 4 நாள் உட்காந்தேன், கற்றுக்கிட்டேன். என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். நானே ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன், டிஎஸ்சிஆர் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டேன். இது போட்டதால் எனக்கு என்னாச்சு, கம்பெனியோட அந்த நிர்வாகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தேவன் ஞானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு தெரியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். மறைவில் உள்ள பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நாம் வேலை செய்ய வேண்டும், எந்த இடத்துல நம்ம சரியாக கால் வைக்கணும், எந்த இடத்துல கால் வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஞானம் கொடுத்து வெளிப்படுத்துவார். கர்த்தர் பெத்லெஹேமில் கொடுத்த அந்த ஞானத்தை எனக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் திருச்சபை கொடுக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனியாதபடிக்கு தேவன் ஞானம் கொடுக்குறார். அதில் தான் இந்த 4 பேர். யார் யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பெல்ஷாசார். பெல்ஷாசார்னா யார்? தானியேலோட இன்னொரு பேர். இந்த 4 பேரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சமாத்தியத்தை கொடுத்தார். இதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் நான் சொல்கிற காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லி மைண்ட்லேயே டிக்கெட்டிங்க. இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி தான். ஓகே. ராஜபுத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரர்களும் துரைமார்களும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், என்கிட்ட அது இருக்கா டிக்கெடிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அழகானவர்களும், இதுக்கு எல்லோரும் டிக்கெட் அடிச்சிருங்க, எனக்கு தெரியும். சகல ஞானத்திலும் இருக்கா, ஞானத்திலும் தீர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் இருக்கா, கல்வியில் நிபுணரும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்களா, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயீஸ், அதுக்கு குவாலிஃபைட் இருக்கா, சில வாலிபரை கொண்டு வரவும் சொல்லி. ஸோ அவங்க இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் சொல்லி. அப்போ இதுக்கு இந்த 4 பேர் செலக்ட் ஆகுறாங்க. யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அண்ட் தானியேல். இவங்க 4 பேர் செலக்ட் ஆகிறாங்க. அதுதான் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும்
ஞானத்திலும். எழுத்துனா என்ன எழுத்துனா கல்தேயர், அந்த தேசத்து பாஷை. எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சமாத்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அன்னைக்கு தானியேலை அறிவுள்ளவனாய் மாற்றிய தேவன் இன்னைக்கு நம்மையும் அறிவுள்ளவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நம்மை அறிவுள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவன் நம்மை அறிவுள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவன் நமக்கு அறிவுள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த கடனை அடைப்பதற்கு தேவன் நமக்கு அறிவுள்ளவராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் தான் காரணர். ஞானம், அறிவு, பொக்கிஷம் அவரிடத்திலிருந்து வருகிறது. தேவனை நம்பி இருக்கிற நமக்கு இவைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த வீட்டை சமாளிக்கிறதுக்கு இந்த வீட்டை எப்படி மாமியாரை சமாளிக்கலாம், எப்படி நாத்தனாரை சமாளிக்கலாம், இப்படின்ற அறிவு இல்லைங்க. இந்த வீட்டை எப்படி மேம்படுத்தலாம். சில கம்பெனியில் மேனேஜர் வரும்போது மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அதை இதை பண்ண அதை பண்ணு, அவர் அங்கிட்டு போயிட்டார்னா அவ்வளோதான். இந்த மாதிரி இல்லை. உண்மையாய் உழைக்கிற உண்மையுள்ள வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் அப்படியாய் தேவன் நம்மை மாற்றுவார். யார் பார்த்தாலும் சரி, யார் பார்க்காத்தையும் சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த உத்தம தன்மை, அந்த உண்மை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் நம்மை அழகில் சிறந்தவர்களா, ஞானத்தில் சிறந்தவர்களா, கல்வியில் நிபுணர்களா, படிக்காத நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்க வருவாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுக்குற ஞானம். படித்தவங்க வருவாங்க. அல்லேலூயா. எனவே கர்த்தரை நம்பி இருப்போம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். சங்கீதம் 119:99. சங்கீதம் 119 99 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் என் ஞானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய தியானமாய் இருக்கும் பொழுது நாம் எல்லாரை காட்டிலும் அறிவுள்ளவர்களாய் இருக்க முடியும். நாம் நடத்துகிறதெல்லாம் சரி என்று அவங்க சொல்லுவாங்க. இவன் ஒரு காரியம் செஞ்சால் அது சரியாக தான் இருக்கும் சொல்லணும். ஜனங்க சொல்லணும், இவன் ஒரு காரியம் வாயிலேருந்து சொல்கிறான்னா அது கண்டிப்பாக நடக்கும்பா. இவன் எல்லாத்தையும் சொல்லுவான், தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி தான், காற்றுல எழுதின எழுத்து மாதிரி. அப்படி சொல்லக்கூடாது. இவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நடத்தி காட்டுவான். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அவருடைய சாட்சிகளில், கற்பனைகளில் தியானமாக இருக்கும்போது நடக்கும். அல்லேலூயா. நம்ம வாசிச்சோம் இல்லையா, கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. நாம் அவரையே நமக்குள்ளே கொண்டு இருப்போம் என்றால் இந்த ஞானம், அறிவு எல்லாமே நமக்குள்ளே வந்துவிடும். அவர் நமக்குள் இருக்கும்போது இவை எல்லாமே நமக்குள்ளே தான் வாசம் செய்யும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஞானம் இருக்குது, நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வழி இதுவே அப்படின்னு சொல்லி நடப்பதற்கு தேவன் நமக்கு வழி காட்டுகிறார். நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் உண்டு. ஹீ இஸ் த கவுன்சிலர். நம்ம எங்கேயுமே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நம்ம எங்கேயுமே தலை குனிந்து விடாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒருத்தர் உண்டு. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர். அல்லேலூயா. அவர் ஞானம், அறிவு இவைகளெல்லாம் கொடுத்து நம் வாழ்க்கையை மேம்படுத்துவார். ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்து செபிப்போமா. வேதம் சொல்லுகிற, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் சொல்லி. அவர் சம்பூரமாய் கொடுக்கிறவர், பாரபட்சம் பார்க்காதவர், பட்சபாதமே இல்லாதவர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. இந்த தொழிலை ஆண்டவரே வளர்ப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறுவதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க. குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதற்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அறிவை கொடுங்க ஆண்டவரே. ஃபினான்ஷியல் நாலேஜ் கொடுங்க ஏசப்பா. கடன் பிரச்சனைகள் வெளியே வரதுக்கு எனக்கு நாலேஜ் கொடுங்க ஏசப்பா. என்னை ஞானத்தினால் நிரப்புங்க.
ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற வேலையில் விசேஷித்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும். பெசலேலுக்கு ஆண்டவர் ஞானத்தில் நான் நிரப்பினது போல தேவ ஆவியானவர் என்னையும் நிரப்பு. நான் செய்கிற வேலையில், நான் செய்கிற அசைன்மெண்ட்ல தேவ ஞானம் இருப்பதாக. நான் என் குடும்பத்தை பராமரிக்கும் போது உம்முடைய ஞானம் இருப்பதாக ஏசப்பா. ஆண்டவருடைய ஞானம் என்னை பூர்ணமாய் நிரப்புவதாக. நான் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை கால தாமதமின்றி செய்வதற்கு ஞானம் தருவீராக. இயேசுவே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஏசப்பா. வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. உடைய விசேஷித்த ஞானத்தில் நான் நிரப்புவீராக. மாலை நடக்கிற ஆராதனை ஆண்டவர் உடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவர். அநேக பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரிடம் சதா காலங்களது கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.